அவளும் பாசிப்பருப்பும் இருந்தால் ஹெல்த்தியான இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அவல் வந்து மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதையும் நல்லா வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலைங்க, அதனால் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் நல்லா 1/2 பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அவளையும் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நிலக்கடலையோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்பை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நிலக்கடலையும் அவல் பொடியும் சேர்த்துட்டு அது கூட முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேங்க. கடாயில் நல்லா இந்தளவுக்கு ஒட்டாமல் வரணும். இதோட பதம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கைகளால் நல்லா கட்டிகளை உடச்சி விட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.